ஹாய் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி என்னென்னா ஒரு சூப்பரான ஒரு ஏரியாவுக்கு வந்திருக்கோம். பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஃபுல்லாக பாலைவன மாதிரி இருக்குது. ஃபுல்லாக பாறை தான் அப்படியே பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து எதுக்கு வந்திருக்கோன்னா குளிக்க வந்திருக்கோம். இங்கே பாருங்கள், நம்ம ஒரு ஆள் குளிக்கிறாரு பாருங்கள். கொஞ்ச நாளைக்கு பிறகு இன்றைக்கி முங்கி குளிக்க போகிறோம். இன்றைக்கி குளித்து உடம்புல உள்ள சூடு அவ்வளோத்தையும் இறக்க போகிறோம். ஓகே, தண்ணிக்குள்ளே சாடுறது கிங் ஆஃப் கிங்கா? சரி, சாடுங்க. ஓகே, இன்னைக்கு குளிச்சு உடம்பெல்லாம் சூடு தணிக்கிறோம். தலைவர் போகிறார். அங்கே ஒரு தலைவர் குளிக்கிறார். இங்கே ஒரு தலைவன் பயந்து தொடநடுங்கி இருக்கிறார். தொடநங்கி கொண்டு இருக்கிறார். நடுங்கிக் கொண்டே இருக்கிறார். வீர விளையாட்டு விளையாடு. அது கால் அடிப்படும். நான் வீர விளையாட்டுக்காரன். அது என்னை பாரு, நான் வீர விளையாட்டுக்காரன். ஓ நல்ல குளியல், நல்ல தெளிவான தண்ணி, கலங்கல் இல்லை. இந்த நம்ம அண்ணன் சாட போறாரு. சாடுங்க. கல் இருக்கு, பார்த்து சாப்பிடுங்க. நல்லா தண்ணி தெரிஞ்சிட்டு குடிப்பா. உங்க வீட்டு இருந்தா கூட குளிச்சிருப்பாப்புல நல்லா. ஆமாம், கண்டிப்பா. சூப்பர். பாடி ஃபில்டர். தள்ளி சாடுங்க. ஓவரா பண்ற இது சார்ஜ் போடுறோம்ல, எல்லாம் தண்ணி ஏறிடும். பாருங்க, இவ்வளவு கல் இருக்கு துணி துவைக்கிறதுக்கு. இவர் எப்படி துவைக்கிறாரு பாருங்களா. கையிலேயே சோப் போடுறாரு, காலையில் வச்சே துணியை தப்புறாரு. இவரை மாதிரி புத்திசாலி யாராவதுக்கு டேலண்ட் மேன். அடிப்பொலி. அங்கே இருக்க பாருங்க, முகத்தை ஒழுங்கா காட்டுங்க. பாடி ஃபில்டர். எங்க கட்ஸ் ஒன்றும் தெரியல. இது தெரியுதாமா கட்ஸு? அப்படிலாம் தெரியக்கூடாது. இதில் ஃபோனில் தண்ணி நல்லா க்ளீனாக தெரியுது. கடல் தண்ணி மாரி இருக்கு. ஆமாம், இது ஒரு குட்டி கடல். குளிச்சாச்சு. அவரும் கிளம்பிட்டாரு. கம்பெனி அங்கே இருக்குது. கரெக்டாக அங்கேருந்து 1.5 கிலோமீட்டர், 1.25 கிலோமீட்டர் அப்படியே பொடி நடையாக நம்ம போகலாம். பாய். பாருங்க, காட்டில் 2 காட்டுவாசி நடந்து போகிற மாதிரியே இருக்குது. அப்படியே இடத்த பாருங்கள், சூப்பராக இருக்குது. அப்படியே நிரப்பப்பட்டிருக்காங்க. எல்லாமே பாறை, மண்ணெல்லாம் எதுவுமே கிடையாது. கம்ப்ளீட்டாக பாறை, காடு, மலை, ஏசிசி சிமெண்ட் ஃபேக்ட்ரி. பாருங்கள். ஹாய் மக்களே, நீங்கள் சகானா பாலைவனத்தை தான் பார்த்துருப்பீங்க. ஆந்திராவில் பாருங்கள், கடப்பா பாலைவனம். இது எப்படி இருக்கு? ஓகே. நண்பர்களே, புதற்குள்ளோடி நடந்து வரோம். இங்கே ஒரு பெரிய பள்ளத்தாக்கு இருக்குது. வேஸ்ட்டு தட்டுற இடம்னு நினைக்கிறேன். கம்பெனிலேருந்து கொண்டு வர வேஸ்ட்டாக இருக்கும். மாடெல்லாம் மேயுது. இந்த மாதிரி இடங்கள் வந்து நான் பார்த்து பல வருஷங்கள் ஆகிட்டு. தமிழ்நாட்டுக்குள்ளே, ஆந்திராவிலேருந்து ரொம்ப வருஷங்களுக்கு இந்த மாதிரி இடங்கள் பார்க்குறோம். நல்லாயிருக்கு. இந்த சைடு காடு மேடெல்லாம் வந்தோம், வீடியோ பதிக்கலை. சரி, போட்டோம். லேட்டாக நடக்க முடியாது, ரொம்ப தூரம் வந்துட்டோம். என்னமோ குளிச்சுட்டு வந்து உடம்பு தனித்தனால இந்த வெயிலில் நடக்குது. நல்லா இருக்குது. எல்லாம் வெயில் பயங்கர வெயில், 40 டிகிரி செல்சியஸ் வெயில் அடிக்குது. ஒரு பள்ளம். ஓகே, வந்துட்டு பக்கத்தில்
இந்த ஒவ்வொரு வண்டி அலௌன்ஸ் பண்ணி கூப்பிட்றாங்க. பாருங்கள் மரங்களெல்லாம் எப்படி இருக்குது, ஒரு இலை இல்லை, சூப்பராக இருக்குது மரம். அமேசான் காட்டுக்குள்ளே நடந்து போன மாதிரியே இருக்குது. உடக்காடு இது உட மரம் இல்லை, இது என்ன மரம்னா இது காட்டு மரம் மாதிரி இருக்குல்ல. பள்ளத்தாக்குள்ளே இறங்குறோம். அம்மா இறங்கிட்டீங்களா, வாங்க. அவர் குறுக்கோழி இறங்கிட்டாரு. ஐயா மண்டை இப்படி கூட இலக்கு அடைஞ்சிட்டோம், சிகரத்தை தொட்டுட்டோம் சொன்ன மாதிரி. காட்டுக்குள்ளே போயிட்டு குளிச்சுட்டு ஏரியாவுக்கு வந்துட்டோம். ஓகே, பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை தட்டிவிடுங்க. ஓகே, நன்றி. அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.